ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஒருத்தவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. ஒரு பொண்ணு ஆக்சிடெண்ட் பண்ணிடுது. அவங்க அந்த ஸ்பாட்லேயே இறந்துடுறாங்க. இவங்க பேர் தான் ஷூஹான். இவங்க பெஸ்ட்டு ஃப்ரெண்டோட அம்மாவை தான் இடிச்சிடுறாங்க. இவங்க ஆம்புலன்ஸ்லேருந்து அவங்களுக்கு எடுத்துகிட்டு வராங்க. இவங்க தான் ஜூ, நம்ம இதோட ஹீரோயின். இவங்க கேட்குறாங்க, நீதி கேட்குறதுக்காக இது பண்ணுறாங்க. அப்போ இவங்க அவங்களோட பார்ட்னர் அவங்கள பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க. இங்கே பாரு, எங்கள் 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சு, நீ ஏன் இப்படி பண்ணுறதுங்காட்டி இவ சொல்கிறா, ஷூஹான் வா, உன்னை நான் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் பாரு, உனக்கு கண்டிப்பாக அது தண்டனை வாங்கிட்டேன். எங்கள் அம்மா செத்ததுக்கு நீ கண்டிப்பாக நீதி கிடைச்சே ஆகணும், உனக்கு கண்டிப்பாக நான் பனிஷ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போ அவளோட பார்ட்னர் இவளை அப்படியே உதச்சிட்றாங்க. பப்ளிக் எல்லாமே பார்த்து இவளை ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி ரோட்டில் உதச்சிட்றாங்க. அப்புறம் அவர் வேறு திட்டுறாரு, இவன் உன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தானே, இவ தெரியாமல் தானே இது பண்ணிட்டா, அதுக்கே நீ இப்படியெல்லாம் நடந்துட்டுருக்கிற அப்படின்னு சொல்லி அவளை தான் திட்டுறாங்க. ஆனாலுமே நம்ம ஹீரோயின் கம்முன்னு இல்லை எங்கள் அம்மா சாவுக்கு ஒரு நீதி வேணும், அந்த மாதிரி கண்டிப்பாக நான் உனக்கு தண்டனை வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அப்புறம் தான் அந்த ஷூஹானோட பார்ட்னர் இருக்கார்ல, அவர் சொல்கிறாரு, 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் தானே, இவளை பற்றி உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ இந்த இடத்துலேருந்து போ, கெட் அவுட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறம் அங்கே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இதை பார்த்துட்டு அவளை பார்த்து ரொம்ப சிரிக்கிறாங்க. அப்போ இவ ஷூஹான் ஷூஹான் வா வான்னு சொல்லி கூப்பிட்றா. அங்கே 2 பேர் இவளை தடுத்து நிறுத்திடுறாங்க. அப்போ ஒரு ஆள் வராரு. இவர் தான் என்னன்னா கு. இவர் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு தான். இவளை பார்த்ததுக்கப்புறம் தான் இப்படிலாம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் நீல் டவுன் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா, என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா, நம்ம 2 பேரும் சின்ன வயசுலேருந்து தெரியும்ல, ப்ளீஸ் மேரி மீ அந்த மாதிரி கேட்குறாரு. ஏன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அவள் ஜெயிலுக்கு போகிறதுக்கு உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன், என்னை நம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவளும் என்னென்னா இவளும் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா, என்னடா இது பப்ளிக்கில் போய் நமக்கு இவர் ப்ரப்போஸ் பண்ணிட்டாரே அந்த மாதிரி பார்த்துட்டு ஓகே அந்த மாதிரி சொல்லிடுறா. சொன்னதுக்கப்புறமா 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுது. கல்யாணம் ஆகி ஒரு 3 இயர்ஸோ ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இவரும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவர் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, நீ உன் லைஃப்பில் இந்த 3 வருஷத்தில் ஒரு 2 புக் எழுதியிருக்கிற தெரியுமா அப்படிங்கிறாரு. என்னென்னா நீ ஷூஹானுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்ட அப்படின்னு நினச்சேன், ஆனால் நீ தண்டனை வாங்கி தரல, தண்டனை வாங்கி கொடுத்தேன்னு பொய் சொல்லிவிட்டு அவளை அப்ராடில் இருக்க வச்சிட்ருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவளுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைச்சதுக்கு அப்படின்னு சொன்னங்காட்டி இவர் சொல்கிறாரு, இல்லை அது நான் என்னால் முடிஞ்சது தான் பண்ணினேன், இது ஒன்றும் பொய் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ தான் இவளும் அதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்குது. அப்போ தான் நினைக்கிறா, ஐயோ நான் இப்படி ஒரு தப்பான ஆளை போய் கல்யாணம் பண்ணிட்டேனே அப்படிங்கிறா. அப்போ அவருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது என்னென்னா அவளுக்கு 3 வருஷத்துக்கு தண்டனை கிடைச்சது அப்படின்னு போலியான சர்டிஃபிகேட்டை தான் காமிச்சிருக்கிறாங்க. இவளும் நம்பிட்டா. ஆனால் இப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறா, அந்த ஃப்ரீடம் ஷூஹானுக்கு ஜெயிலுக்கு போகிறதில்ல, அவளுக்கு ஃப்ரீடம் கிடைச்சதுக்காகவா 3 வருஷமாக என்னை ஏமாற்றிட்ட அப்படிங்கிறா. அப்போ தான் இவங்க ஜூ சொல்கிறாரு, அவள் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு காரணம் நான் இல்லை, ஏன்னா அதுக்கும் நான் தானே ஒரு ரீசன், மற்றபடிலாம் வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவர்கிட்ட சொன்னார். என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி தான் அவளுக்கு பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இது எல்லாமே அவங்க கேட்டுட்டு தான் இருக்காங்க. அப்புறம் தான் அவர் சொல்கிறாரு, இங்கே நம்ம கம்பெனி இப்போ தான் டெவலப் ஆகிட்டுருக்குது, ஆனால் நீ இப்போ கொலை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, கொலை பண்ணலை, கொலைக்கு உடந்தையாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கம்பெனியோட எனிமீஸ்லாம் என்ன நினைப்பாங்க சொல்லு, இப்படியெல்லாம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு இவர் கோவப்பட்டு, வேணாம் போதும் நிறுத்து, இதை பற்றி இனிமேல் பேசாத, அவள் ஷூஹான் அவள் தெரியாமல் தான் கொலை பண்ணியிருப்பா, கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க தான், மற்றபடி அவளுக்கு என்ன மோட்டிவும் இருக்காது அந்த மாதிரி தான் இவர் சொல்கிறாரு. அப்புறம் இவருக்கு உன் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னு நினச்சி பார்த்துருக்கியா, அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிடும், ஏன்னா தண்டனை கிடச்சிச்சின்னு அவங்க நம்பிட்டுருக்காங்க, ஆனால் நீ அதை ஏமாற்றிட்டு பொய் சொல்லிட்டு தான் இவ்வளோ நாளாக இருந்திருக்கிற, அவங்க ஏமாற்றி அவங்க ஃபேமிலி நேம் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற, அவங்க அம்மா தான் செத்தது அப்படிங்கிற மாதிரி நிறையா அவங்க ஃப்ரெண்டை அட்வைஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு இவருக்கு. அப்போ சொல்கிறாரு, இல்லை எனக்கு தெரியும், நான் எப்படியோ தெரியாமல் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் இவங்க நினச்சி பார்க்குறாங்க, 3 வருஷமாக நான் இப்படி ஏமாந்துட்டு இருந்திருக்கிறோமே இவனை நம்பி அப்படிங்கிற மாதிரி இவங்களும் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் அவங்க வெளியே நின்றுட்டு தான் கேட்குறாரு. நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச என்ன ஆகுங்காங்க. அப்போ இவங்க ஜஸ்ட்டு தள்ளிடுறாங்க. அப்போ அந்த சவுண்டு கேட்டுருது. அப்போ 2 பேர் வெளியே சர்ச் பண்ணி பார்க்குறாங்க, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க போய் மறைஞ்சிக்கிறாங்க. மறைஞ்சதுக்கப்புறம் தான் நினைக்கிறாங்க, என்னோடய அம்மாவோட கேஸ் ஃபைல் ஆயிடுச்சுன்னு நினச்சேன், ஆனால் நீ ஃபைல் பண்ணிட்டேன்னு பொய் சொல்லிவிட்டு அவளை ப்ரிசனுக்கு அனுப்பாமல் அப்ராட் அனுப்பிட்ட, அவளுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டியா, ஆனால் என்னை நீ நம்ப வச்சு ஏமாற்றிட்ட, இது எல்லாமே பண்ணினது யாருன்னா என்னோட உயிருக்கு உயிரான புருஷன் தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டான், என்னால் இதை ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்க பார்த்துட்டு சரி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க.
அப்போ தான் இவன் நினைக்கிறா, இனிமேல் நான் சும்மா விட மாட்டேன் பாரு, நான் கண்டிப்பாக அவளுக்கு தண்டனை கண்டிப்பாக வாங்கி தருவேன் பாரு அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறான். அப்புறம் அந்த நைட் ஆயிடுது, அவன் ஆஃபீஸ்லேருந்து வரான், இவன் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அப்போ இவன் வந்து அவன் கோட் எடுத்து அவளுக்கு போட்டு விடுறாங்க. போட்டு விட்டதுக்கு அப்புறமா கேட்குறான், ஏன் இவ்வளோ நேரம் முழிச்சிருக்க அப்படின்னுங்காட்டி, எவ்வளோ நேரம் முழிச்சிருக்க அப்படின்னுங்காட்டி, ரொம்ப நேரம்லாம் இல்லை இப்போ தான் அப்படிங்கிறான். சொல்கிறான். ஆனால் இவன் கையை எடுத்துடுறா. இப்படியெல்லாம் டெய்லியும் முழிச்சிருந்தீங்கன்னா உனக்கு உடம்பு சரியாமல் ஆயிடப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொல்லிவிட்டு இவளை போய் கிஸ் பண்ணுறான். ஆனாலுமே அவன் வந்து நினச்சி பார்க்குறா, என்ன இதெல்லாம் நீயா பண்ணனா, என்னால் இன்னுமே நம்ப முடியல அந்த மாதிரி நினைக்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட்டு வந்து அவன் சொல்கிறா, சுகான் வந்து ஜெயிலில் இருந்து வெளியே வர போகிறா, என்னதான் இருந்தாலும் உன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவளுக்கு இவ்வளோ தண்டனை கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவன் ஹஸ்பண்ட் கூட வந்து என் கம்பெனி வந்து ஒரு ப்ராஜெக்டில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும், நிறையா ப்ராஜெக்டில், உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னங்காட்டி அதுக்கு வந்து சொல்கிறா, இல்லை எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நான் இதை வச்சு எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டேன், நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க அப்படிங்கிறனா தேங்க்யூ மை ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிவிட்டு அவன் போய் அங்கே தான் இருக்கிறான். ஆனால் இவன் நினைக்கிறா, எப்படி என்னை ஏமாத்தினா அந்த மாதிரி நானும் என்ன பண்ணுறேன்னு பாரு, இது எல்லாத்துக்கும் நான் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்பேன் அப்படிங்கிறான். அவன் அந்த டைம் வந்து அவனுக்கு ஒரு கால் வருது. சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்போ தான் அவன் போட்ட ஜாக்கெட்டை வந்து அவள் தூக்கி போட்டுறா. அங்கே ஒரு லேப்டாப் இருக்குது, அதை எடுத்து பார்த்தா தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஏன்னா இது வந்து அவன் ஹஸ்பண்ட் குவோட லேப்டாப் தான். சரி இதில் நம்ம போய் சர்ச் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் தான் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறாங்க சுகானோடது. அப்போ தான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தங்காட்டி தான் தெரியும், அவள் 3 வருஷமாக என்னென்னா இவன் வந்து அப்ராடில் தான் அவள் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே இருந்தப்போ ஃபுல்லாகவே வந்து இவன் கம்பெனியோட ப்ராடக்டை தான் வந்து அவள் வியர் பண்ணியிருப்பாள். அதனால பாரு, இது எல்லாமே வந்து கம்பெனியோட ப்ராடக்ட் தான் வியர் பண்ணியிருக்கான், இந்த கோட் கூட அவன் ஹஸ்பண்டோடது அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. நெக்ஸ்ட்டு வந்து சரி அவன் எதுக்கு அமௌண்ட் எது கொடுத்துருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. ஆமாம், மாதம் வந்து 1 மில்லியன் கொடுத்துருக்குறான் ஒவ்வொரு மாதத்துக்குமே, 3 வருஷத்துக்குமே இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கான். இதை நினச்சி அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான். இவன் வந்து அமௌண்ட்டு பே பண்ணுறப்ப அவள் கேட்குறா, என்ன இது யாருக்கு அனுப்புகிறீங்க, அதுவும் 1 மில்லியன் அப்படின்னு மாதிரி கேட்டா, இல்லை அது ஒரு சேரிட்டிக்கு தான் சென்ட் பண்ணுறேன், ஹெல்ப் பண்ணுறதுக்காக அப்படிங்கிறா. ஓ அப்போனா நீ வந்து என்கிட்ட போய் தானே சொல்லியிருக்கிற, இங்கே பாரு உன் பேரில் தான் வந்து இவளுக்கு தான் நீ அனுப்பியிருக்கிற அந்த மாதிரி நினச்சிட்டு இவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறமா அவள் பார்க்குறா, ஐயோ இதில் வேறு நமக்கு வெட்டிங் ஃபோட்டோ வேறையா அப்படிங்கிற மாதிரி இவள் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி வெக்ஸாகிற மாதிரி ஆகிட்டு அவள் கொஞ்சம் அழுதுட்டு அந்த லேப்பை வந்து க்ளோஸ் பண்ணிடுறா. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து மொபைல் எடுத்து கால் பண்ணதுக்கப்புறமா வந்து அவள் அப்ராட் போடணும், அதனால் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுங்கள் 3 நாளில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு அவள் டீட்டெயில்ஸ்லாம் வந்து சென்ட் பண்ணிவிட்டு அப்போ தான் வந்து அவள் சொல்கிறா, இன்னும் 3 நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார்க்குறா, உனக்கு குட் பை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவங்க மேரேஜ் சர்டிஃபிகேட் ஃபோட்டோஸ் இருக்குது, அதை பார்க்குறா. அப்போ வந்து நெக்ஸ்ட் டே வந்து அவளுக்கு ஏதோ ஒரு இது வருது, மெசேஜ் ஏதோ கேன்சலேஷன் அப்படின்னு மெசேஜ் வந்து இவன் பார்த்துட்டு, என்ன இது கேன்சலேஷன் அப்படின்னாட்டி, இல்லை என்னோடய ஐடி கார்டு வந்து கேன்சல் ஆகிடுச்சு, அதனால் வந்து அதுக்காக அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன், அதுதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் ஒய்ஃபாக கிடைச்சதுக்கு வந்து ரொம்ப லக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி நீங்கள் போயிட்டு வாங்க, உங்களுக்காக வீட்டில் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அனுப்பிச்சி வச்சிடறான். அப்புறம் அவன் நினைக்கிறா, வா இந்த நீ என்னை ஏமாத்தினதுக்கு எல்லாமே 3 நாளில் நான் முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கிளம்புனதுக்கப்புறமா வந்து இவ்வளோ வந்து ரெடி ஆகிட்டு அந்த வெட்டிங் ரிங் இருக்குங்கள்ல, அதை வந்து அவள் கழட்டி அங்கே வச்சதுக்கப்புறமா வந்து அவள் ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ரெடி ஆனதுக்கப்புறமா அங்கே போனதுக்கப்புறமா வந்து அங்கே இருக்கிற போலீஸ்கிட்ட கேட்குறா, அப்ளிகேஷன் கொடுங்க சைன் பண்ணுறதுக்குங்கிறான். அவங்களும் கொடுத்ததுக்கப்புறமா வந்து இவளும் வந்து சைன் பண்ணிவிட்டு அப்புறம் போலீஸ்கிட்ட கேட்குறாரு, என் ஹஸ்பண்ட் வந்து இப்படி பண்ணிட்டாரு, அதனால தான் வந்து ஒருத்தங்களை ஏமாற்றி இது பண்ணிட்டாரு, அதனால தான் வந்து நான் இதெல்லாம் பண்ணுறேன், அதனால் அந்த காப்பி எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் வந்து வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் காப்பி எடுக்காரு. அப்புறம் சொல்கிறா, இதை வந்து நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி, ஏன்னா அவங்க டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க, ஏன் எதுக்குலாம் அதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிவிட்டு அவளும் காப்பி ஒன்று வாங்கிட்டு அந்த இடத்துலேருந்து வந்துடுறா. உயிர் உனக்கு இருக்குது அந்த மாதிரி நினச்சிட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரல, அவள் ஆஃபீஸ் தான் போகிறா. ஆஃபீஸ் வந்து அங்கே எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வேலை செய்கிறவங்க என்னென்னா, இங்கே பார்த்தியா இந்த அவங்க பேக் கம்பெனி அந்த குரூ வச்சுருப்பார் போல், இந்த பேக்கெல்லாம் வந்து எவ்வளோ காஸ்ட்லி, ஆனால் இதை வந்து அந்த சுகனுக்கு எப்போ பார்த்தாலும் கொடுக்குறாரு, அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான ப்ராடக்ட் அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணால். அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஹோட்டல் வேறு ஷேர் கொடுக்குறாங்களாமா எங்கேயோ அப்ராடில். இவன் வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாமா இது அதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவள் கேட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுறா. அவள் பார்த்தோன்னே அதை நிறுத்திடுறாங்க. அப்புறம் சுகன் வந்துடுறான். 3 வருஷமாக எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நல்லா இருந்துச்சு, ஏன்னா கண்ணை முழிக்கிறப்பே வந்து பார்த்துட்டு தான் கண்ணை முழிச்சேன், அதனால் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்.
அப்புறம் இவ வந்து 2 பேரும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. சரி விடு அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிகிட்டு இருக்கிறான். இந்த 3 வருஷமாக இதாச்சு அப்படின்னுங்காட்டி அப்புறம் இதெல்லாமே வந்து அவள் வெளியே நின்று கேட்டுட்ருக்கா. கேட்டுட்டு தான் வந்து இவன் வந்து இது பண்ணிடு ஒரு பேக் எடுத்து தரான். இந்த பேகு நீ வச்சுக்கோ, உனக்கு ரொம்ப சூட் ஆகும் அப்படிங்கிறா. இவன் வந்து ஐயோ இந்த பேகு பார்த்தாவே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, ஐயோ எனக்கெல்லாம் வேணாம்ப்பா, எனக்கு பயமாக இருக்குது, அவள் ஏதாவது சொல்லுவா அப்படிங்கிறா. அவளாம் எதுவும் சொல்ல மாட்டா அப்படின்னங்காட்டி இல்லை வேணாம், என்னையோடய அவளுக்கு தான் நல்லா இருக்குங்கிறா. இதெல்லாம் இவள் பார்த்துட்டு எல்லாமே அவள் பார்த்துட்டு வெளியே நின்றுட்டு தான் இருக்கா. அப்போ வந்து அங்கே வேலை செய்கிற வந்து அவளை கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும், நீ இங்கே வந்துட்டியா, எப்போ வந்த, வா வா அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் சொல்லி சுகான் வந்து இப்போ தான் வந்திருக்காங்க, அதனால் அவங்கக்கிட்ட வந்து சும்மா பேசிகிட்டு இருந்தேன் அவ்வளோதான் அப்படிங்க. அப்போ 2 பேரும் பேசிக்கிறாங்க. நல்லா இருக்கியா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்கிறாங்க. நீ என்ன உன் ஸ்கின்னெல்லாம் ரொம்ப ஒயிட்டாக இருக்குது, ஃபேராக இருக்குது, நீ ஜெயிலில் இருந்த மாதிரியே இல்லை அப்படிங்கிறான். அப்போ இவனுக்கு ஒரு மாதிரி ஐயோ கண்டுபிடிச்சிருவாளோ நம்ம சொன்னது பொய் தானோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அதுக்கப்புறம் திரும்பி சரி நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க போல், சரி நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். போனது அவன் வெளியே போனோன்னே இவனும் பின்னாடியே போகிறான். போனதுக்கப்புறம் சொல்கிறா, இல்லை நான் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தேன், அவங்க இவ்வளோ நாளாக ஜெயிலில் இருந்தாங்கல்ல, அதுவும் ஒரு பொண்ணு வேறு ஜெயிலில் இருந்துச்சுல்ல, அது ஒன்றும் ஈஸி இல்லைல்ல, அதனால தான் எப்படின்னு கேட்டு தெரிஞ்சிட்டு இருந்தேன், மற்றபடிலாம் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இவன் மைண்ட் வாய்ஸ் வந்து நம்ம மேரேஜ் லைஃப் ஃபுல்லாகவே வந்து என்னை ஏமாற்றிருக்கேல 3 வருஷமாக அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறா. அப்புறம் வந்து சொல்கிறா, பரவாயில்ல நான் இது தப்பாக தான் நினைக்கல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் இப்போ இது பண்ணுங்கள், நான் வீட்டில் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரி நீ போய் வீட்டில் வெயிட் பண்ணுங்கிற. அப்போ தான் சொல்கிறா, டுமாரோ நாளைக்கு வந்து ஷெயின் குரூப்பும் நான் ஒரு மீட்டிங் பார்ட்டி மாதிரி வச்சுருக்குறாங்க, ஏன்னா இவள் வந்து ஜெயிலுக்கு போனதா அங்கே யாருக்கும் தெரியாது, அப்ராட் போயிருக்கா அந்த மாதிரி சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. நீயும் எதுவும் சொல்லிடாதேனங்காட்டி இல்லை நான்லாம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து அவள் கையில் தான் ஒரு லெட்டர் இருக்குல்ல, அதை அவன் பார்த்துட்டா. என்ன இது அப்படின்னங்காட்டி இல்லை ஐடி கார்டு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதா, வேறெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்துடுறான். அப்புறம் அவன் போனதுக்கப்புறம் அவன் பிஏ வந்து கொடுக்குறான், இந்தங்க உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வந்து சார் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது, பார்த்துட்டு நீங்கள் இப்போவே சொல்லுங்கள் அப்படிங்கிறான். சரி நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதை வாங்கிட்டு அவள் வந்துடுறா. வந்ததுக்கப்புறம் டைம் பார்க்குறா, இன்னும் 2 நாள் தான் இருக்குது நான் போகிறதுக்கு அந்த மாதிரி பார்க்குறா. நெக்ஸ்ட் அந்த பார்ட்டி இதாகுது. இவர் தான் வந்து ஷெயின், அந்த சுகானோட ஹஸ்பண்ட். இவர் வந்து வந்ததுக்காக ஒரு வெல்கம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவனுமே குமே வந்து அவன் நிறையா ஷேர்ஸை வந்து அவள் பேரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கிறான். ஒரு ஹோட்டல்லையுமே வந்து அவள் பேருக்கு தான் மாற்றினான். இதெல்லாம் கேட்டுட்டு அவளுக்கே ரொம்ப ஷாக் ஆயிடுது சுகானுக்குமே. என்ன நீங்கள் 2 பேரும் இதெல்லாம் பண்ணுறீங்களா அப்படின்னுங்காட்டி, ஆமாம் வாங்கிக்கோ அந்த மாதிரி 2 பேரும் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஜோன் வந்து பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. ஆனால் நம்ம சுகானுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் வந்து எல்லோரும் அங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் பேசிக்கிறாங்க, பரவாயில்ல இவளுக்கு இத்தனை பண்ணுறாங்க எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு சுகான் பரவாயில்ல இவளுக்காக என்னென்னலாம் பண்ணுறாரு, அதனால ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அந்த மாதிரியெல்லாம் வந்து பப்ளிக்கில் எல்லாம் பேசிக்கிறாங்க. அப்போ 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. என்ன இவ்வளோ வருஷமாச்சு, நீ தான் வந்து யூஸ்லெஸ்ஸாகவே இருக்கிற பார்த்தியா, ஆனால் என் ஹஸ்பண்ட் பார்த்தியா அப்ராடில் இருக்கிற ஷேர்ஸ்லாம் என் பேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு, என் ஹஸ்பண்ட் மட்டும் இல்லை உன் ஹஸ்பண்டுமே எனக்காக எவ்வளோலாம் பண்ணுறாரு பார்த்தியா, உண்மையை சொல்லு, உனக்கு இவன்லாம் செட்டே ஆக மாட்டான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து ஒரு மாதிரி அவகிட்ட வந்து அவனை பற்றி தப்பாக ஏதோ சொல்லிடுவா. அதுக்கு இவ கோவம் வந்து அடிச்சிடுவான். அடித்தங்காட்டி இவன் விழுந்துருவா கீழே. அப்போ அங்கே வந்து இவன் வந்துடுவான், ஷெயின் வந்ததுக்கப்புறம் நீ ஏன் பார்ட்டியில் இப்படிலாம் பண்ணுற, நீ பார்ட்டியை விட்டு வெளியே போ அப்படிமா. அப்போ இவனை ஜுகுக்கு கோவம் வந்துடும், உனக்கு என்ன பைத்தியமா, நீ என்ன பண்ணுறன்னு தெரிஞ்சு பண்ணுறியா, அவளே இதுக்கு பிடிச்சி தள்ளிவிட்ட, 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது வந்து இப்படி தான் மறக்காமல் இப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வரான், ஆனால் அவன் கரெக்டாகவே கேட்கவே இல்லை. என்ன 3 வருஷமா அப்படின்னு சொல்கிறான், என்ன எக்ஸ்பிளைன். அப்போ இவனுக்கு ஒரு மாதிரி ஆயுது, ஏதாவது கண்டுபிடிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஏதாவது சாரி கேட்டுட்டாள்ல அப்படிங்கிறா. என்ன சாரி கேட்டா, சுகான் பண்ணினது கரெக்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு வந்து இவன் சொல்கிறான், என்ன முன்னாடி நடந்ததுக்காக இப்போ சும்மா வந்து இது பண்ணிகிட்டு இருக்காத அப்படிங்கிற மாதிரி அவளை கொஞ்சம் ஹார்ஸாக தான் பேசிடுறாங்க. அதுக்கு சுகான் வந்து இல்லை எல்லாமே என் தப்பு தான், சாரி, ஆக்சிடெண்ட்டாக தான் நான் வந்து ஆன்ட்டியை வந்து இடிச்சிட்டேன், மற்றபடி எல்லாம் வேறு எதுவும் இல்லை, நான் ஒன்றும் அவங்கள ஹேட்லாம் பண்ணல, அதே மாதிரி இவளையுமே நான் ஒன்றும் ஹேட்லாம் பண்ணல, இருந்தாலும் வேணாம் என்னால் இங்கே ஒரு பிரச்சனை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் அங்கேருந்து.
அப்புறம் இவள் வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து இவளுக்கு இது என்ன இவள் இப்படியெல்லாம் நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அப்புறம் மெசேஜ் பண்ணுறான் ஹஸ்பண்ட் தான், சாரி அவங்களுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன், தப்பாக நினச்சிக்காத, நைட்டு என்ன உனக்காக நான் வரேன், வெயிட் பண்ணு, அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறான். அதுக்கு அந்த மெசேஜ்லாம் டெலீட் பண்ணிடுறா. நடத்து நீ என்னென்ன நடத்தணுமோ நடத்து நாடகத்தை, எல்லாத்தையும் வந்து நான் 3 நாளில் முடிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இவன் மைண்ட் வாய்ஸ் பேசிகிட்டு இருக்கிறா. நெக்ஸ்ட்டு வந்து சரி இதுக்கு மேலே இந்த ஃபோட்டோஸ் இருக்கிறதெல்லாம் அவளுக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா மேரேஜ் ஃபோட்டோ, ஏன்னா நம்ம 2 பேரும் இனிமேல் ஒன்றாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை வந்து கட் பண்ணிடுறா இவளுக்கு பிடிக்காம. அப்புறம் அந்த வெட்டிங் போட்ட ரிங் இருக்குங்கள்ல அதையுமே வந்து கட் பண்ணிடுறா. டிவோர்ஸ் லெட்டருமே வச்சுருக்கிறா. சரின்னு சொல்லிட்டு உட்காந்து கொஞ்சம் யோசிச்சுட்ருக்கிறா, டைம் பார்க்குறா. சரி இன்னும் கொஞ்சம் டைம் இல்லை, அவளுக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க யாரோ, என்னென்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி வந்து மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அவன் கொண்டு வந்து சுகானுக்கு வந்து தண்ணி கொடுக்குற டைம் வந்து கால் வந்துடுது. ஏன்னா ஜோதா கூப்பிட்றா. கால் பண்ணிவிட்டு என்ன அப்படின்னு கேட்குறா. அதுக்குள்ளே இவ இரும்புறா. ஐயோ தண்ணி சுடுதான், நான் தான் எப்படி இருக்குன்னு பார்க்காம கொண்டு வந்துட்டேன், அது அப்பா நினச்சிக்காத அப்படிங்கிறான். அப்போ அங்கே இருக்கிற நர்ஸ்லாம் பேசிக்கிறாங்க. மூஞ்சியில் சின்னதாக ஒரு கீரலாமா, அதுக்கு எவ்வளோ கோடி வேணால் செலவு பண்ணுவாங்களாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் வந்து அவங்க ஆஃபீஸில் பிஏ வரல, அவர் வராரு. உங்கள்கிட்ட வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வந்தது, உண்மையாகவே உங்கள் ஷேர்லாம் வந்து சுகானுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுமா அப்படிங்க. ஆமாம் பண்ணு அப்படிங்கிறாரு. சரி அப்படின்னு கேட்டுட்டு நான் அது ஓகே உண்மையாக தானே, ஆமாம் இவ இத்தனை நாளாக ஜெயிலில் இருந்தால, அதுக்காக நான் காம்பன்சேட் பண்ணதுக்காக தான் ஷேர்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறேன் சரியா அப்படிங்கிறான். சரி அப்படின்றான். ஆனால் இது எல்லாமே வந்து நம்ம ஜோ வந்து கேட்டுட்ருக்கோம். ஐயோ ஃபோன் வேறு இருக்கிறத மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. என்னடா பண்ணுறதுன்னு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பேசுகிறான். சாரி உன்னை வெயிட் பண்ண வச்சதுக்கு, கொஞ்சம் பிஸி அப்படிங்கிறான். பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இவ சொல்கிறா. சரி நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் சும்மா தான் கூப்பிட்றேன் அப்படின்னா. சரி நீ வெயிட் பண்ணு நான் வரேன்னு சொல்லிட்டு இவன் நினைக்கிறா, நீ என்னை இப்படியே வெயிட் பண்ணவே வை அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து டிவோர்ஸ் ஃபார்மில் வந்து சைன் போட்டுடுறா. சைன் போட்டு அங்கே வச்சதுக்கப்புறமா வந்து இவன் என்ன பண்ணுறான்னா கிளம்பிடுறா. கிளம்புனதுக்கப்புறமா அந்த லெட்டர் இருக்குங்கல்ல அவள் வாங்கினால, அந்த லெட்டரை வந்து அவங்க கிட்ட கொடுக்க சொல்லி ஒருத்தவங்கக்கிட்ட கொடுத்துட்றா. கொடுத்ததுக்கப்புறம் வந்து இவள் கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறா. ஏர்போர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து அவள் நினச்சி பார்க்குறா, டைம் கால்குலேட் பண்ணுறா. என்னென்னா கரெக்டாக உங்ககிட்ட இந்த லெட்ரு வர நேரத்துக்கும் நான் அங்கே ரீச் ஆகிறதுக்கும் சரியாக இருக்கும், ஏர்போர்ட்டில் இருப்பேன், ஃபோன் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவள் மெசேஜ் பண்ணுறா, ஏன் கோவமா அப்படின்னு சொல்லி கு வந்து மெசேஜ் பண்ணிகிட்ருக்கா. ஆனால் இவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது அவங்ககிட்ட பேசுகிறது. அப்போ வேணும்னே சாப்பாடு சிந்துற மாதிரி இந்த மாதிரிலாம் ஓவராக பண்ணுறா. அதுக்கு அவன் தான் வந்து நான் வேணால் ஊட்டி விடவா அந்த மாதிரிலாம் கேட்குறான். ஆனால் அப்பப்போ இவன் எல்லா ஃபோட்டோஸுமே வந்து இவளுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு டென்ஷன் ஆகி எல்லாத்தையுமே டெலிட் பண்ணி விட்டுறா. அப்புறம் டைம் ஆயிடுச்சு, கவுண்ட் அண்ட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்டு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆனங்காட்டி போயிடுறா. அப்போ அந்த இது கிடச்சிடுது. அப்போ இவன் பிஏ ஓடி வந்துடுறான். உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அவன் பயந்து போய் நிற்கிறான். அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுறான். என்ன சொல்கிற, எப்படி சடனாக தெரியும் அவளுக்கு அந்த மாதிரி சொல்கிறான். அப்போ தான் அவன் பக்கத்தில் வந்து சொல்கிறான், இங்கே பாருங்கள் அதோட ஃபோட்டோ, ஒரிஜினல் ஃபோட்டோ காப்பி வந்து உங்கள் ஒய்ஃப் தான் அனுப்பி வச்சுருக்காங்க. கால் பண்ணேன் ஆனால் அவங்க எடுக்கவே இல்லை, அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடுச்சு, நீங்கள் இவ்வளோ நாளாக போய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு அவங்க எங்கேனே தெரில. போலீஸுக்கு போகலான்னு பார்த்தாலும் போலீஸும் வந்து கால் அட்டன் பண்ணல. அந்த எனக்கு போலீஸ்கிட்ட போகிற வரைக்கும் டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதெல்லாம் கேட்டுட்டு இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. இப்படியெல்லாம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் கம்பெனிக்கு இருக்கிற நேம் வந்து கெட்டு போயிடும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ இவ கேட்குறா, என்னாச்சு கம்பெனியில் எதுவும் பிரச்சனையா, ஃபஸ்ட்டு நீங்கள் போய் அதை பாருங்கள், நான் நல்லா தான் இருக்கேன், நான் என்ன பார்த்துக்குவேன் அந்த மாதிரி சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் வந்து அவன் மறுபடியும் வந்து ஜோ சொல்கிறான். அதுக்கு சுகான் வந்து சொல்கிறா, நான் நினைக்கிற ஜோ வந்து சும்மா தான் போயிருப்பா, மற்றபடியெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை, சும்மா விளையாடுறதுக்காக தான் எங்கேயாவது போயிருப்பா, அதனாலலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் ஃபஸ்ட்டு உங்கள் கம்பெனியவே பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவளே வந்துடுவா அப்படின்னு சொல்கிறா. அவள் சொல்கிறா, நீங்கள் டிலே பண்ணாதீங்க, போய் ஒர்க் பாருங்கள், நான் உங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படிங்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். ஆனால் போகிறப்ப வந்து இவன் இரும்புறா, வேணும்னு நடிக்கிறா. அப்போ வந்து அவன் சொல்கிறான், இல்லை நீங்கள் போங்க அப்படிங்கிறான். ஆனால் கு வந்து சொல்கிறான், என்னால் இப்போ வர முடியாது, நீயே போய் என்னன்னு பாரு அப்படிங்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவன் பிஏவும் போயிடுறா. அப்போ வந்து இவன் ஷூ கிட்ட உட்காரா. அப்போ வந்து தான் வந்து ஷூ சொல்கிறா, சின்ன விஷயத்தை போய் இவ இவ்வளோ பெருசாக்கிறா, இவ ஏன் ஓவராக பண்ணுறா அப்படிங்கிறான். என்ன ஒரு கேரக்டரோ அப்படிங்கிறான். இவனுக்கு வந்துடுது, நீ அவளை பற்றி தப்பாலாம் பேசாத அப்படிங்கிறான். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறா ஷூ. அப்போ தான் வந்து சொல்கிறா, இல்லை நான் என்ன மீனிங்கில் சொல்கிறேன்னா அப்படின்னா நீ ஒன்றும் சொல்லாத அப்படிங்கிறான்.
அவள் குட் கேர்ள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவனுக்கு பிடிக்கல அவள் அப்படி சொன்னது. என்ன குட் கேர்ள் தான், அவள் 3 வருஷமாக இந்த 3 வருஷமாக நான் சாரி கேட்டு அவள் புரிஞ்சுக்கலைல்ல, அதனால தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இவள் எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஆனாலுமே வந்து நம்ம கூக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து நான் தெரியாமல் தான் பண்ணிட்டேன் இது அதுன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிறா ஷூ வந்து அவன்கிட்ட. இவனுக்கு கோவம் வந்துடுது. கோவம் வந்ததுக்கப்புறமா போதும் நிறுத்து, சும்மா எப்போ பார்த்தாலும் பாசிட்டிவே பார்த்துட்ருக்காத, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரான். வெளியே வரான். வெளியே வந்ததுக்கப்புறமா வந்து ஒரு கேஸை பற்றி இது பண்ணணும்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட கேட்குறான். காப்பி வந்து யார் கொடுத்தா அந்த மாதிரியெல்லாம் கேட்டுட்டு சரி இருங்க நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி நீ வீட்டுக்கு போயிட்டு என்னென்னு அவள் இருக்காளான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிற பார்த்தா அங்கே ஒரே டிராஃபிக்குங்க. சரி டிராஃபிக் டைமில் சரி கால் தான் அட்டன் பண்ணுவாளான்னு சொல்லிட்டு போய் கால் பண்ணி பார்க்குறா. அவள் தான் ஏர்போர்ட்டில் இருக்காள். அதனால் அவள் ஃபோனை வந்து ஆஃப் பண்ணி வச்சிட்றா. அப்புறம் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஓடி தான் வரான். ஓடி வந்து வீட்டில் பார்த்தா வீட்டில் அவள் இருக்கலாம் மாட்டாள். அதனால சொல்லி எல்லா இடத்துலையும் தேடுறான். போய் அவள் ட்ரெஸ் இருக்குமான்னு பார்க்குறான். அவள் ட்ரெஸ் எல்லாம் இருக்காது, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருப்பாள், அதனால் ட்ரெஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து அந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ் தான் இருக்கும், அவள் சைன் பண்ணி வச்சுருப்பா. அதை எடுத்து பார்க்குறான். பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுதான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்ருப்பான். ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே வந்து பழசம் வந்து நினச்சி பார்க்குறான். அன்றைக்கி நைட் அவள் உட்காந்துருந்தாள்ல, அப்போவே அவளுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கும் போல், அதனால தான் அவள் அப்படி உட்காந்துருந்தான். நான் அப்படியே அவளை போய் கையை தொட்டதுக்கு கூட அவள் வந்து எடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரி அது எல்லாத்தையுமே வந்து கூ வந்து நினச்சி பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் வந்து அவன் மொபைல் எடுத்து கால் பண்ணுறான். கால் பண்ணிவிட்டு எவ்வளோ காசானாலும் பரவாயில்ல, எந்த கண்ட்ரியில் இருக்கிறான்னு சொல்லுங்கள், நான் போய் பார்க்குறேங்கண்ணா. அப்புறம் ஆஃபீஸ் நெக்ஸ்ட் டே காமிக்கிறாங்க. டிவோர்ஸ் சைன் பண்ணிவிட்டு போயிட்டாங்கல்ல, நான் உங்களை கோர்ட்டுக்கு ஒன்றும் கூப்பிடலைல, விடுங்க. இதுக்கு முன்னாடி நான் உங்களை எவ்வளோ டைம் சொன்னேன், விட்டுருங்க, அவங்க போயிட்டாங்க விட்டுருங்கன்னுங்காட்டி இவன் சொல்கிறான், ஒரு குட் பை கூட சொல்லாமல் போயிட்டா எப்படி நான் விட முடியும் அப்படிங்கிறான். நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா நம்ம கம்பெனியுமே போயிடும் அப்படிங்கிறான். அப்புறம் நீங்கள் ஜெயிலுக்கு போயிடுவீங்க, கம்பெனிலாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவன் பிஏ சொல்லிகிட்டே இருக்கான். அப்போ தான் நான் வந்து கூட்ட சொல்கிறான், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இது ஒன்றும் ஒரு ப்ராடக்ட் இல்லை, உங்கள் ஒய்ஃபு அவங்க எவ்வளோ நம்பியிருப்பாங்க, ஒரு எமோஷ்னலாக இது கனெக்ட் ஆகுது இல்லைங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப்பே ப்ரோக் ஆகும்னு சொல்லி நான் முன்னாடியே சொன்னேன்ல, ஆனாலும் நீங்கள் தான் கேட்கவே இல்லைங்கிறான். அதுக்கு எகைன் வந்து அவன் வந்து இல்லை அவள் போயிட்டாளேன்னு சொல்லிட்டு அவள் போனதுலேருந்து அவனால் திரும்பி வரவே முடியல, அதனால் அதவே தான் சொல்லிகிட்டே இருக்கான். அப்புறம் சொல்லலாம், இல்லை செத்தது வந்து அவங்க அம்மா தானே, அவங்க அம்மா சாவுக்கு ஒரு நீதி வேணும்னு நினச்சாங்க, ஆனால் நீங்கள் வந்து அதை அவங்களுக்கு பண்ணவே இல்லையே, ஆப்போசிட் இல்லை இருக்கவங்களுக்கு மட்டும்தானே நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க, அதனால அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு இந்த முடிவு எடுத்துருக்குறாங்க. இதே வந்து போலீஸ்லாம் டீல் பண்ணாங்கன்னா வந்து இது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகும் தெரியுங்களா, இப்படியெல்லாம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா வந்து உங்கள் பிஸ்னஸ் ஃபுல்லாகவே லாஸ் ஆகிடும், உங்கள் ஃபேமிலிக்குமே இது கெட்ட பேர் தான் அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்கிறான். நெக்ஸ்ட்டு வந்து அவன் வந்து இப்போ பழைய மெசேஜஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறான், ரொம்ப அழுகிறது பார்த்தா கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் இவன் பண்ணினது தப்பு தானே. அதே சேம் டைம் வந்து நம்ம ஜூவும் வந்து போய் அங்கே ரீச் ஆகிடுறாங்க. இவரை யாரோ சீனியர்னு சொல்கிறாங்க. இந்த சீனியர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு பார்க்குறதுக்கு அப்படிங்கிறான். எப்படி நியூ என்விரான்மெண்ட்டுக்கு வந்த, நீ எப்படி பெட்டராக ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி அவரு வந்து நம்ம ஜூவான்னு பார்த்து கேட்குறாரு. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு வீட்டிலேருந்து வர்றதுக்கு, என் சென்ஸ் எல்லாமே அப்படியே பாஸ் ஆகிடுச்சு, சாப்பிட முடியல, தண்ணி குடிக்க முடியல, ஏதோ இருக்கணுமேன்னு சொல்லிட்டு இருந்துகிட்டு இருந்தேன், அவ்வளோதான், மற்றபடியெல்லாம் வேறு எதுவும் இல்லை, எப்படியா இருந்தாலுமே வந்து ஒன்னொரு சைடு வேர்ல்டு வந்து இது எல்லாத்தையும் தாண்டி பார்த்து தானே ஆகணும் இந்த உலகத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது எல்லாத்தையும் அவர் கேட்டு சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. போய் இந்த இடத்துல நீ தங்கிக்கோ அப்படிங்கிறாரு. அங்கே வந்து என்னென்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்குது. அதை வந்து இவங்க 2 பேருமே அது பார்த்துட்டு தான் இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது அவர் சீனியர் வந்து சும்மா பார்த்துட்டு தான் சிரிக்கிறாரு. அப்புறம் இவங்க வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபோனை எடுக்கிறாங்க. கடைசியில் பார்த்தா இவங்க மேரேஜ் ஃபோட்டோஸ் தான் இருக்குது. இதை பார்த்துட்டு இவங்களுக்குமே ஒரு நிமிஷம் அப்படியே கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்புறம் சரி ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. அப்புறம் என்ன, ஏன் நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஃபைன் அப்படின்னு சொல்கிறா. சரி எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு கஷ்டமாக இருந்தாலும் சில பேர்த்த பார்க்கும்போது நல்லா தானே இருக்குது, அவங்க சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது நம்மளும் வந்து மாறி தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் சரின்னு சொல்லிவிட்டு அப்போ வந்து அவன் ஃபோனில் காமிக்கிறான். அந்த இதை தான் சொல்கிறா.
அதான் நேஷ்னல் டே அன்னைக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு, இவளுக்கு தான் வந்து ஷேர்ஸ் எல்லாமே கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படிங்க. அப்போ ஃபோனில் வந்து ஒரு நியூஸ் வருது, என்னென்னா அவளுக்கு கொடுக்குறதா இருந்த ஷேரெல்லாம் வந்து எல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதை வந்து தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க. ஓகேவா? அப்போ தான் இவ சொல்கிறா, உனக்கு தெரியுமா அவன் வந்து இவளுக்கு மாதம் வந்து 1 மில்லியன் கொடுத்துட்ருந்தான், அது மட்டும் இல்லாமல் ஹோட்டலில் ஷேர்ஸ்லாம் வேறு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து அவர் சீனியர்கிட்ட இப்போது சொல்லிகிட்ருக்கிறான். ஓ இவ்வளோ ஆயிருக்குதா அப்படிங்கிற மாதிரி இவனும் கேட்டுட்ருக்கான். சரி விடுங்க அவனும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறான். டென்ஷன் ஆனதுக்கப்புறமா வந்து சரி எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கள்ல அப்படின்னா, சரி வா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறான். சரின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சடனாக வந்து அவங்களுக்கு ஒரு கால் வருது ஜோக்கு. என்ன கால்னால், அவங்க கால் வந்ததுமே வந்து அவங்க கட் பண்ணி விட்றாங்க. ஏன்னா வந்து அவன் தான் கூப்பிட்டுட்டே இருக்கான். மெசேஜஸும் நிறையா பண்ணிகிட்ருக்கான். சாரி உன் அட்ரஸ் சொல்லு, நான் வந்து பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். ஆனால் இவன் எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. அப்போ அவன் கேட்குறான், ப்ராப்ளத்தை பார்த்து பயந்து ஓடனா இதுக்கு ஒரு சொல்யூஷன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே கூவை காமிக்கிறான். கூவை காமிச்சதுக்கப்புறமா வந்து அங்கே அவங்க கம்பெனியில் வந்து எல்லோரும் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ரா மெட்டீரியல்ஸ் இல்லை, அது இல்லை இது இல்லை, அவங்க ஷேர்ஸை இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவனுக்கு வந்து ஏன்னா பப்ளிக்குக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் பிஏவே எவ்வளவோ பேசுகிறான், ஏதாவது பண்ணுங்கள், ஏதாவது சொல்லுங்கள், கம்பெனி இல்லைன்னா கம்பெனி விட்டு நம்ம போக வேண்டியதாக இதுங்கன்னா அவன் வந்து சரி நான் போய்ட்டுறேன்னு சொல்லிட்டு இங்கே எங்கே வந்தேன்னா போலீஸ் ஸ்டேஷன் தான் வரான். போலீஸ்கிட்ட சொல்கிறேன், என் ஒய்ஃப் வந்து மிஸ்ஸிங், ஆனால் இங்கே வந்திருக்குறாங்க, என்னன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணா. இல்லை நீங்கள் தப்பு பண்ணினது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, அதனால அவங்க இங்கே இருக்கிற ஐடென்டிட்டி எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக கேன்சல் பண்ணிவிட்டு போயிட்டாங்க அப்படின்னாங்க. இதை கேட்டோன்னா அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிறீங்க, எல்லாத்தையுமே இது பண்ணிட்டாளா அப்படிங்க. ஆமாம். அப்போ தான் வந்து அன்றைக்கி நடந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறான். அவள் வந்து ஏதோ கேன்சலேஷன் ஒரு மெசேஜ் வந்துருக்குல்ல, அது வந்து என்னென்னா அவளை இதை தான் கேன்சல் பண்ணியிருப்பா போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போது இவள் சுகான் வேறு சும்மா பிஸியாக இது அதுன்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் மெசேஜ் பண்ணிகிட்ருப்பான். அந்த மெசேஜில் டெலிட் பண்ணிவிடுவான். அதுக்கப்புறம் வந்து ஜூ எங்கே போயிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஜூ வந்து ஜியா அப்படிங்கிற ஏதோ ஒரு பிளேஸ்க்கு போயிருப்பா போல். இவனும் இமீடியட்டாக கால் பண்ணி எனக்கு அந்த இடத்துக்கு வந்து டிக்கெட் வேணும், இமீடியட்டாக ஃப்ளைட்டில் புக் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லி டிக்கெட்டும் கிடச்சதுக்கப்புறம் இவன் வந்து அங்கே இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் வந்து சுகானுக்கு தான் ஃபோன் பண்ணுறான். ஏன்னா சும்மா இது பண்ணிகிட்ருக்கிறான்னு சொல்லிட்டு, எனக்கு காயம் இருக்குதுல்ல, என்னை விட்டுட்டு போயிட்டீங்க அப்படிங்கிறான். என்ன பிஸியாக நீங்கள் ஏன் காலும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் சொல்கிறான், உனக்கு இன்ஃபெக்ஷன் இருந்தால் நீ போய் டாக்டரை பாரு, அதுக்கு எதுக்கு எனக்கு சும்மா கால் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹார்ஷாக பேசிடுறான். அவன் கேட்குறான், ஏன் உங்களுக்கு என்னாச்சு, ஏன் நீங்கள் முன்னாடி மாதிரி இப்போ நடந்துக்கலை, ஏன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சும்மா சொல்லுன்னா என்ன சொல்கிறது அப்படிங்கிறான். அப்போ அவள் கேட்குறா, ஆன்ட்டியோட சாவுக்கு வந்து நான் எந்த விதத்துலேயும் காரணம் இல்லை, அது தெரியாமல் தான் ஆக்சிடெண்ட்டில் தான் நடந்துருச்சு அப்படிங்கிறான். இவன் சொல்கிறான், சும்மா அதுவே சும்மா பேசிகிட்டே இருக்காத, நடந்து போயிடுச்சு விடு, நானே அவளை காணான்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறேன், இதில் நீ வேறு எப்போ பார்த்தாலும் இப்படியா பேசிகிட்டே இருக்காத, 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுன்னா அதையே சும்மா இப்போ பேசிகிட்டு இருக்க, நடந்ததை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி இவனும் ஒரு மாதிரி தான் அவளை பேசி விட்டுறான். பேசினாலுமே வந்து அவள் சொல்கிறா. அப்புறம் இவ கேட்குறா, அப்புறம் அன்றைக்கி பார்ட்டியில் வந்து எனக்கு ஷேர்ஸ்லாம் தரேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல அப்படிங்கிறா. நீ பேசாமல் இரு, நீ எப்போ பார்த்தாலும் போய் தான் சொல்கிற, இப்போ உன் மேலே தான் தப்பு இருக்க மாதிரி எனக்கு தெரியுது, இது வந்து பப்ளிக்குக்கும் நிறைய தெரிஞ்சிருச்சு அந்த மாதிரிலாம் நிறையா சொல்லிகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஜூவை காமிக்கிறாங்க. அவள் ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு வந்து அந்த சீனியர்கிட்ட கொடுக்குறாங்க. இங்கே பாரு எங்கள் அம்மா ஃபோன் தான், இன்னுமே இருக்குது, அதில் உள்ள டேட்டாலாம் இருக்குது அப்படிங்கிறா. அப்போ வெளியே பார்த்தா இவன் நம்ம கூ வந்துடுறான். சொல்கிறான், இவர் ரொம்ப நேரமாக இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படிங்கிறான். இவனா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிமிஷம் பார்த்துருந்தான். பார்த்ததுக்கப்புறமா அவன் உள்ளே ஓடி வரான். உள்ளே ஓடி வந்தோடனே நில்லு நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளுன்னு ஒரு மாதிரி அவளை இது பண்ணுறான். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறா, ஒரு நிமிஷம் இது என்னை பேச விடு அந்த மாதிரி சொல்கிறான். அவள் வந்துட்டு அவள் வந்து 3 வருஷமாக என்ன நடந்துச்சுன்னா அதுக்காக சாரி அந்த மாதிரி சொல்கிறான். எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடு ஜோ அப்படிங்கிறான். இவ கேட்குறா, என்ன நீ எக்ஸ்பிளைன் பண்ண போகிற சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ எழுதின அந்த லெட்ரு பொய்ன்னு சொல்லி இது பண்ண போறியா, இல்லை அவளை அப்ராடில் இருக்க சொல்லிட்டு இருந்தியா அது பொய்யா, இல்லை மாதம் 1 மில்லியன் கொடுத்தியே அதா, எதை நீ எக்ஸ்பிளைன் பண்ண போகிற, உனக்கும் எனக்கும் நடுவில் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை சரியா அப்படிங்கிறான். ஏன்னா எனக்கு வந்து இப்போ உன்னை சுத்தமாக பிடிக்கல, உன்னை விட்டுட்டு தான் வந்துட்டேன்ல, நீ எதுக்கு என்னை தேடிட்டு இங்கேலாம் வர அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். ஆனாலும் அவள் கேட்டாலுமே வந்து அவளுக்கு இது எதுவுமே பிடிக்கல.
என்ன இப்போ நீ உனக்கு டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்குதா நான் இப்படி பண்ணனேன்னு சொல்லிட்டு? இல்லை, நான் என் சொத்தெல்லாம் போயிடுச்சு தெரியுமா? சுகானோட ஹஸ்பண்ட் கூட இருந்து தான் நான் இது பண்ணினேன். அதனால தான் நான் அப்போ இது பண்ணினேன். அதுவுமே ஹோட்டலுமே வந்து கொடுக்கறதுக்கான காரணங்க நீ எதுவும் பேசாத சரியான்னு சொல்லிட்டு இவ கொஞ்சம் இதாக தான் பேசி விட்டுடுறா. உன்னோட திங்ஸில் தான் அவள் இருந்திருக்கிறா. ஆனால் நான் வந்து உன் கூட ஒரு அடிமை மாதிரி ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஒவ்வொரு டைமும் கண்ணை மூடனா எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது, எங்கள் அம்மா சாவுக்கு ஒரு நீதி கிடைக்காம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறா. இப்போ வந்து சாரி கேட்டேன்னா எங்கள் அம்மா இதை கொண்டு வந்துடுவேன். நான் எப்படியா இருந்தாலும் நான் சுகானை ஜெயிலுக்கு அனுப்பாமல் விட மாட்டேன். அவங்கவுங்க செஞ்ச தப்புக்கு நான் தண்டனை வாங்கி தருவேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கத்துறா. கத்துனதுக்கப்புறமா நம்ம அந்த சீனியர் சொல்கிறாரு, ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் வெளியே போங்க, அவங்களே இதாக இருக்காங்கல்ல அந்த மாதிரி சொல்லிடுறான். சரின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போயிடுறான். போயிடுறான். அப்போ அவருக்கே அசிங்கமாயிடுச்சு போல், அதனால தான் போயிடுறாரு அப்படின்னு சொல்கிறான். இவனும் வந்து சரி நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வரேன் அந்த மொபைலை அப்படின்னு சொல்லிட்டு சீனியரும் போயிடுறாரு மொபைலை வாங்கிட்டு அங்கேருந்து. அப்போ நம்ம ஜூ மட்டும் தான் அங்கே வந்து நின்றுட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. அப்போ அங்கே பார்த்தா ஷூஹான் வந்துடுறா. வந்ததுக்கு அப்புறமா வந்து என்ன நீ இங்கே தான் வந்து கடைசியில் ஓடி ஒளிஞ்சிட்ருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. கேட்டதுக்கப்புறம் என்ன உன்னை பார்த்தா டயர்டாக இருக்கிற மாதிரியே இல்லை, நல்லா தான் இருக்க இங்கே வந்ததுக்கப்புறமா அந்த மாதிரியெல்லாம் வந்து இவளை பார்த்து கேட்குறா. ஆமாம், ஏன் இவ்வளோ நாளாக எதுக்கு விட்டுட்டு போனேன் அப்படிங்கிறா. நீ ஒரு டிச்சு மாதிரி, உன்கிட்ட பேசலாம் எனக்கு விருப்பம் இல்லை அந்த மாதிரிங்கிறான். இவளும் ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறா. நீ உண்மையாகவே அகுவுக்கு வந்து உன்னை விட நான் தான் ஒய்ஃபாக நல்லா சூட் ஆகுவேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆனால் வந்து என்ன நீ ரொம்ப ஓவராக பண்ணுற, அவரோட நீ இத்தனை நாளாக இருந்ததுக்கு உன்னை அமௌண்ட்டு தர சொல்லட்டா என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்தா அந்த மாதிரி கேட்குறா. ஏன்னா அதுக்கு வந்து மேரேஜ் லைஃப் தான் ஹாப்பியாகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இவளுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. கோபம் வந்தங்காட்டி என்ன பண்ணுறான்னா அடிச்சிட்றா. அடித்தோடனே அவள் போய் அங்கே கீழே அந்த டேபிள் மேலே கைப்பட்டுது. அதை பார்த்துட்டு இவன் ஓடி வரான். ஓடி வரான். ஓடி வந்ததுக்கு அப்புறமா வந்து இவ வந்து கேட்பறா, சாரி கேளு அப்படிங்கிறான். என்ன ஷூஹானை கேட்க சொல்லுவான்னு தெரியவே இல்லை. என்ன நீங்கள் நான் என்ன பண்ணேன்னா என்ன இதுக்கு நீங்கள் சாரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ இவன் இது பண்ணதுக்கப்புறம் இவளை நான் 3 வருஷமாக கல்யாணம் பண்ணேன், இப்போ வீட்டை விட்டுட்டு இவள் வந்துட்டேன், அதனால் நான் இவளை தேடி வந்தேன். அந்த டைம் வந்து ஷூஹான் சொல்கிறா, ஒரு நாள் ஸ்கூலில் என்ன ஆச்சு, நான் ஒருத்தவங்க காசு திருடனேன்னு சொன்னதுக்கு வந்து அப்போ வந்து நீ என் பக்கம் தானே நின்ன, என்னை நம்பனே இல்லை, என்னை அப்போ ஏதாவது சொன்னையா, ஆனால் இப்போ மட்டும் என்ன நீ அவள் பக்கம் நிற்கிற, நான் தான் தப்பு பண்ணியிருப்பேன்னு நம்புறையா, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் எதுக்கு சாரி கேட்கணும் அப்படிங்கிறான். அதுக்கு இவன் வந்து கோவப்படுறான். எனக்கும் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு, என்னை ரொம்ப நீ சோதிக்கிற பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொஞ்சம் ஹாஸாக சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஜூவை வந்து ஜோஹான்கிட்ட போய் வந்து சாரி அப்படிங்கிறான். அவள் சொல்கிறா, டைம் இருந்துச்சுன்னா சொல்லு, நம்ம அக்ரிமெண்ட்டில் வந்து நம்ம டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போ தானே நீங்கள் எல்லாம் ஃப்ரீயாக இது பண்ண முடியும் அந்த மாதிரி சொல்கிறா. இல்லை நீ என்ன நினைக்கிற, நீ நினைக்கிற மாதிரி நான் இல்லை அப்படிங்கிறா. இல்லை என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசுகிறாங்க. உனக்கு என்ன இப்போ, நீ என்னை மன்னிக்கணும் அவ்வளோதானே, நான் இப்போவே கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் ஃபோன் எடுத்து போலீஸுக்கு கால் பண்ணுறா. அப்புறம் ஜூ வந்து வேணாம் பண்ணாத, நீ என்ன பண்ணுறேன்னு உனக்கு தெரியுதா அப்படிங்கிறா. அப்புறம் ஜோ வந்து சொல்கிறா, என்ன என் முன்னாடி 2 பேரும் நடிக்கிறீங்களா அப்படிங்கிறா. சடனாக வந்து வந்து போலீஸ் வந்து கால் பண்ணிடுறான். கால் பண்ணதுக்கப்புறமா 3 வருஷத்துக்கு முன்னாடி ஜோன் ஃபேமிலியை பேரை வச்சுட்டு நான் தான் வந்து ஒரு லெட்டரில் வந்து பொய் சொல்லி ஏமாற்றிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு வச்சிட்றான். போலீஸ் இப்போ வந்துடுவாங்க, என்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, இப்போயாவது நம்புறியா, என்னை மன்னிப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஷூவை வந்து சரி அவங்க 2 பேர் தானே பேசியிருக்கேன் தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு போகிறா. ஆனால் கரெக்டாக வந்து ஜோ வந்து ஷூவை பிடிச்சிட்றா. என்ன போன டைம் எஸ்கேப் ஆன மாதிரி இந்த டைம் எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறியா, நான் உன்னை கண்டிப்பாக விட மாட்டேன், நீ எங்கள் அம்மாவை கொலை பண்ண இல்லைங்க. இவ சொல்கிறா, இல்லை நான் ஆன்ட்டியை கொலை பண்ணது வந்து தெரியாமல் நடந்தது அப்படிங்கிறா. இல்லை நீ கம்முன்னு இரு, நீ பண்ணின தப்புக்கு நான் கண்டிப்பாக உனக்கு தண்டனை வாங்கி கொடுப்பேன் ஷூஹான் அப்படிங்கிறா. அப்போ இவளுக்கு சடனாக ஒரு கால் எடுத்து பண்ணுறா. யாருக்கு பண்ணானா இவன் வந்து அவள் ஹஸ்பண்டுக்கு பண்ணுறா. போலீஸ் வந்து என்னை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க போல், எனக்கு பயமாக இருக்குது, வந்து காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி ஷெயினுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறா. அவனும் கரெக்டாக அங்கே வந்துடுறான். அவன் வர்றதுக்கு முன்னாடியே வந்து அங்கே போலீஸும் வந்துடுறாங்க. இதாங்க யாருங்க ஷூஹான் அப்படிங்காட்டி, இவங்க தான் ஷூஹான் 3 வருஷமாக இவங்க ஏர் ஆக்சிடெண்ட்டுக்காக இது பண்ணாங்க, இங்கே பாருங்கள் அரெஸ்ட்டு காப்பி வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறான். காமிச்சதுக்கு அப்புறமா வந்து அங்கே அவன் ஷெயின் வந்துடுறான். ஷெயின் வந்ததுக்கப்புறமா என்ன இது, ஏன் என் ஒய்ஃபை அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறான். உங்கள் ஒய்ஃப் தான் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அம்மா வந்து கார் ஆக்சிடெண்ட்டில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஆனால் அரெஸ்ட் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜூவை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. இவங்க தான் ஏமாற்றிருக்கிறாரு, இவங்க அப்ராடில் இருந்தாங்க, எல்லாம் உண்மையும் சொல்லிடுறான்.
சொன்னதுக்கப்புறம் இல்லை நான் சொல்கிறேன் என்னை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் இது பண்ணுறா. அவங்க ஃபேமிலியோட லாஸ்க்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு தரணும்னு சொல்லுங்கள், நான் வேணால் தந்துடுறேன் அப்படிங்கிறான். அப்போ இவ சொல்கிறா, இது என்ன காசு என்கிட்ட இல்லையா, நீ எனக்குலாம் தெரியாது, நீ பண்ணின தப்புக்கு தண்டனை வாங்கியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்புறம் வந்து ஜூ சொல்கிறா, ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா நான் பண்ணினதுக்குங்கிறான். அப்போ தான் நம்ம சீனியர் வந்து உங்கள் அம்மா ஃபோன்லேருந்து ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொண்டு வந்து காமிக்கிறாரு. அப்போ என்னென்னா இவ சொல்கிறாள், இவ கார் ஏற்றுறதுக்கு முன்னாடி வந்து உன்னோட அக்லி ஃபேஸ், பணக்கார ஃபேஸே எனக்கு பிடிக்காது அந்த மாதிரி சொல்லிட்டு தான் இது பண்ணுவாள். அது இவள் வாய்ஸ் அப்படியே ரெக்கார்ட் ஆகிருக்கும். போதுமா இந்த எவிடன்ஸ் அப்படிமா. இதை கேட்டு அவள் புருஷனே வந்து கோவப்பட்டு அவளை அடிச்சிடுவான். நீ இவ்வளோ கேவலமாக இருப்பேன்னு நான் உன்னை நினச்சி கூட பார்க்கல. அந்த ஆன்ட்டியை வந்து நீ தெரியாமல் இடித்து சாகடிச்சிட்டேன்னு பார்த்தா அப்போ நீ பிளான் பண்ணி தான் சாகடிச்சிருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தெரியாமல் உன்னை போய் கல்யாணம் பண்ணிட்டேன், உன்னை தவிர எனக்கு யாரையுமே அவ்வளோக்கு பிடிக்காது, ஆனால் உன்னை நம்பினேன்ல நீ, ஆனால் எப்படியெல்லாம் பண்ணிகிட்டே இல்லை, உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன், என்கிட்ட இப்படி பொய் சொல்லியிருக்கிறேல அப்படின்னு சொல்லி அவனும் ரொம்ப இது பண்ணியிருக்கிறான். அப்போ இவ சொல்கிறா, என் மேலே மேரேஜ் கேஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல, அப்புறம் என்ன இப்போ இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். அப்போ தெரிஞ்சாலுமே நீ தான் பண்ணனேன்னு தெரில, ஆனால் 3 வருஷமாக என்கிட்ட ஏமாற்றிட்டு இருக்கேல, அதனால் எல்லா ஃபண்ட்ஸையுமே ஸ்டாப் பண்ணுறேன் அப்படிங்கிறான். அப்புறம் வந்து இவன் கம்பெனியில் இருக்கிற 2 பேருமே கம்பெனியில் இருக்கிறதையுமே வந்து அவளுக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க, எல்லாத்தையுமே வந்து லாக் பண்ணி விட்ருவாங்க. கூ சொல்லுவார், நாங்கள் தானே வாலண்ட்ரியாக வந்து ஷேர்ஸ்லாம் கொடுக்கலான் இருந்தோம், ஆனால் இனிமேல் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் வந்து அங்கே மறுபடியும் அங்கே பப்ளிக்கில் 2 பேர் வந்துடுவாங்க. இங்கே பாரு, இங்கே சாப்பிட வந்த இடத்துல என்னென்னா, இங்கே ஒருத்தி பாரு அவள் காசில் இல்லாமல் இன்னொருத்தன் காசில் போய் இத்தனை நாளாக வாழ்ந்துருக்கா, கொலை பண்ணிட்டு அப்படிங்கிற. அப்போ வந்து ஜோ சொல்கிறா, பேசாமல் நீ ஜெயிலுக்கு போயிடு, அதே நல்லது, ஜெயிலுக்கு போகாமல் இருந்தேன்னா எலி மாதிரி எங்கே நசுக்கி சாவேனே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். அப்புறம் வந்து வீடுன்னு சொல்லிட்டு போலீஸ்டேருந்து எஸ்கேப் ஆகிட்டு போயிடுவா. அப்புறம் போலீஸ் சொல்லுவார், இல்லை நாங்கள் கண்டிப்பாக அவளை பிடிச்சிருவோம் அப்படிம்பாங்க. அப்புறம் வந்து இந்த கூ வந்து கேட்பான், சாரி என்னை மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இது பண்ணி கேட்பான். ஆனால் இவ வந்து மன்னிக்கவே மாட்டா. இல்லை நான் உனக்கு மன்னிக்க மாட்டேன் நீ பண்ணினதுக்கு அப்படிமா. அந்த டைம் வந்து நம்ம கூக்கு வந்து ஒரு கால் வரும். என்னென்னா அவங்க கம்பெனி வந்து ஃபுல்லாக வந்து இவன் பண்ண தப்பால் வந்து கம்பெனி ரொம்ப போயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஷேனும் வந்து அவகிட்ட வந்து மன்னிப்பு கேட்பா, சாரி நான் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். ஆனாலும் வந்து அவளையுமே வந்து இவள் வந்து மன்னிக்க மாட்டாள். அப்போ வந்து இவனுக்குமே வந்து அந்த டைமில் வந்து ஒரு கால் வரும். என்ன கால் வரும்னா, இவன் ஒய்ஃப் பண்ண தப்பு கேரக்டர்ஸ்னால வந்து என்ன அவன் கம்பெனியுமே வந்து போயிருக்கும். அதனால் இவனுமே வந்து ரொம்ப ஷாக்காக இருப்பான். என்ன பண்ணுறதுன்னு 2 பேருக்குமே தெரியாமல் 2 பேரும் மாறி மாறி எழுதிப்பாங்க. அப்போ சீனியர் சொல்லுவார், உங்களுக்கு 2 பேருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, நான் பேசாமல் போய் 2 பேர் சூசைட் பண்ணிக்கங்க, அதான் உங்களுக்கு செட் ஆகும் அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து சடனாக பார்த்தா ஒரு வெட்டிங். ஏன்னா நமக்கு சீனியருக்கும் நம்ம ஜோனுக்கு வெட்டிங் அந்த மாதிரி ஒரு சீன் காமிச்சிட்டு இருக்கும்போது வந்து அங்கே யாரோ வந்து நம்ம சூன் தான் வந்து ஒரு மாதிரி வேஷத்தில் மாஸ்க் மாதிரி போட்டுட்டு வந்து அங்கே ஃபுட்டில் எல்லாம் எதுக்கிட்டே கலந்து வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் அங்கே வந்திருக்க கெஸ்ட்டு எல்லாருமே வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கெஸ்ட்டெலாம் வந்து சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது அவங்க எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஸ்டொமக் பெயின் வந்துடும். அதனால சில பேர்லாம் மயங்கியெல்லாம் விழுந்துருவாங்க. ஐயோ என்னாச்சுன்னு அவங்களுக்கு எதுவுமே புரியாது. அங்கே ஹோட்டலில் இருக்கவங்களாம் கேட்பாங்க, ஏன் என்னாச்சு என்னென்னு. சரி வேணால் போலீஸுக்கு கால் பண்ணுங்கம்மாங்க. அப்போ அந்த டைம் சொல்லுவாங்க, வேணால் கேமராவில் பாருங்கம்மா. அதான் ஆமாம் ஷூஹான் தான் இப்படி பண்ணியிருக்கா அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வந்து அங்கே இருக்கிற போலீஸ்லாம் வந்து ஷூஹான் அங்கேருந்து பிடிச்சிட்டு வருவாங்க. உனக்கு எவ்வளோ இது இருந்தால் 60 பேர் சாப்பாடில் இது பண்ணிட்டேன், இனிமேல் உன் லைஃப் ஃபுல்லாக ஜெயிலு தான் அப்படிங்கிறான். இல்லை நான் வந்து பாய்சன் வந்து எல்லா டிஷ்ஷெல்லாம் கலக்கலை அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவான். இல்லை அதெல்லாம் இல்லை, நீ என்ன பண்ணாலும் இல்லை அப்படிமா. உனக்கு எப்படி இந்த பாய்சன்லாம் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு நம்ம சீனியர் கேட்பார். கேட்டதுக்கப்புறம் தான் ஏதோ ஸ்மக்லிங் குரூப்லேருந்து இவளுக்கு பாய்சன் கிடச்சிருக்கும் போல். அதை கேட்டும் வந்து எல்லோரும் ரொம்ப ஷாக் ஆகிடுவாங்க. இவளை ஜூவை பழி வாங்கிறதுக்காக தான் நான் ஸ்மக்லர்கிட்ட இருந்தெல்லாம் வந்து இது பண்ணி இவங்க ரொம்ப நாளாக தேடி கண்டுபிடிச்சி வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். அதுக்கு கேட்டுட்டு இவளுக்கு ஜூனுக்கு கோவம் வந்து அவளை அடிச்சிருவா. உனக்கு எவ்வளோ திமிரு இருந்துச்சுன்னா இத்தனை பேர் சாப்பிட்ற சாப்பாட்டில் போய் விஷம் கலந்துருப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்பா. இவன் வந்து கேட்பா, இப்படி எல்லாம் பண்ணிவிட்டு நீ என்ன பாவி மாதிரி மூஞ்சியை வச்சுட்டேன்னா நான் உன்னை நம்புவேனா அப்படின்னு அவளவே திருப்பி தான் ஷூஹான் கேட்பா. ஷூஹான் அப்படின்னு சொல்லி கத்துவா, நீ என்ன இப்படி இருக்கிற, நம்ம 2 பேரும் ஒன்றா தானே வளர்ந்தோம், நீ தான் எங்கள் அம்மாவை கொலை பண்ணன, ஏன் இப்படி பண்ணன,
அவளுக்கு சொல்கிறா, உங்கள் அம்மாவுக்கு வந்து புவர்ஸ்னால் பிடிக்காது, ரிச்சை தான் பிடிக்கும். உங்கள் அம்மா ஒரு மனுஷியே இல்லை தெரியுமா, அவங்க ரொம்ப இதாக நடந்துப்பாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்லுவாள். அவங்க அம்மா ஏர்போர்ட்லேருந்து வருவாங்க. அப்போ நம்ம சுஹான் தான் வந்து பிக்கப் பண்ண வருவாள். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லுவாள். என்ன லேட் ஆயிடுச்சுங்கிற, நீ என் டாக்டரு ஒரே மாதிரி ஒரே ஏஜில் இருந்தாலும் நீ வேறு என் டாக்டர் வேறு, சரியா, அது உனக்கு புரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. அவள் கேட்பா, ஏன் ஆண்டி என்னை ரொம்ப ஹேட் பண்ணுறீங்க அப்படின்னாங்காட்டி, எனக்கு புவர்லாம் பிடிக்காது, உங்கள் கிளாஸ் என்ன எங்கள் கிளாஸ் என்ன, 2 பேரும் எப்போவுமே ஈக்குவல் ஆக முடியாது அப்படின்பா. சரின்னு அவள் கார்கிட்ட போனதுக்கப்புறம் வந்து வா வா காரத்தோட அப்படின்பா. அப்போ சொல்லுவா, நீ பணக்கார வீட்டு நாயாக இருக்கணும்னா நாயாக கூட மாற ரெடியாயிரு, சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். இவளுக்கு ஒரு மாதிரி நம்ம சுஹானுக்கு கஷ்டமாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அவளும் வந்து கார் டோர் ஓப்பன் பண்ணுவாள். கீழே பார்த்தா கொஞ்சம் டர்ட்டியாக இருக்கும். அதுக்கு அவங்க அம்மா சொல்லுவாள், கீழே டர்ட்டியாக இருக்குது, எப்படி நான் காலை வச்சு ஏறுவேன், அதெல்லாம் வச்சா என் காலை அசிங்கமாயிரும், நீ வந்து படு அப்படின்பா. அவளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி படுக்க வைப்பா. இப்படியெல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்கிறா. அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிரும். கஷ்டமானதுக்காட்டி அவன் மேலே ஏறலான் இருப்பா. என்ன இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். கோவம் வந்து தான் அந்த ஆண்டியை பிடிச்சி தள்ளி விட்டுருவா. தள்ளி விட்டுட்டு தான் வந்து என்ன, இந்த பணக்கார மூஞ்சி தான் அக்லியாக இருக்குதுன்னு சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இந்த அக்லி ஃபேஸை ரிச் பீப்புளவே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னால் செத்துரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இவள் கார் ஏற்றுவா. கார் ஏற்றி கொலை பண்ணிடுறா. இந்த ஃப்ளாஷ்பேக் தான் சொல்கிறா, பாத்தியா நீயும் உங்கள் அம்மாவும் இப்போ ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, உங்கள் அம்மா மாதிரி தான் நீயும், உனக்கும் பணக்காரவங்க தான் பிடிக்கும் அப்படிங்கிறா. அதுக்கு இவ சொல்கிறா, ஏன் நீ தப்பாகவே நினைக்கிற, அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு அப்படிலாம் இல்லை, நம்ம 2 பேரும் ஒன்றா தானே வளர்ந்தோம் அப்படிங்கிறா. இவளும் எவ்வளவோ நம்ம ஜோன் எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறா. ஆனால் இவள் வந்து இல்லை, உங்கள் அம்மா மாதிரி தான் நீ, பணக்காரவங்க தான் உனக்கு பிடிக்கும், நீயும் பூவரை ஹேட் பண்ணுற அப்படி இப்படிம்பா. இவ சொல்கிறா, சுஹான் நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியுதா, நீ பேஸ்மெண்ட்லேருந்தே தப்பாக வளர்ந்துட்ட, நீ பண்ணின மிஸ்டேக்கை வந்து நம்ப வைக்கிறதுக்காக இன்னசென்ட் மாதிரி பேசாத, நீ பண்ணுறது தப்பு அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஆனால் அவள் புரிஞ்சிக்கவே இல்லை. உனக்கு ஒன்று தெரியுமா, நம்ம சின்ன வயசுலேருந்தே ஒன்றா தானே வளர்ந்தோம் அப்படிங்கிறான். அந்த சீனியருமே வந்து இவ அப்படியெல்லாம் இல்லை, நல்லவ அப்படிங்கிறான். ஆனால் இவள் வந்து ஏற்றுக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. இவ ஜூ வந்து கோவந்தான் படுறா. அப்போ வந்து நம்ம ஜூ கோவப்படுறா. ஜூ வந்து சொல்கிறா, நீ எவ்வளோ சொன்னாலும் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேல, உனக்கு என்ன அம்னீஷியாவா அப்படிங்கிறா. இவ பைத்தியம் மாதிரி சுஹான் சிரிக்கிறா ஜூ கிட்ட. அப்போ தான் வந்து நம்ம ஜூ வந்து சொல்கிறான், ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. நம்ம ஜூ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பார்த்தியா இவங்க 2 பேரும் தான் பிளான் பண்ணியிருக்காங்க, நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஆடுக்கு கொடு, கண்டிப்பாக நம்ம கல்யாணத்துக்கு வந்து அவள் சூ வருவா, வந்தானா அவளை வந்து கையும் களவுமாக பிடிச்சிடலாம் அப்படிங்கிறா. ஓ இப்படியெல்லாம் தான் ரிவெஞ்ச் வச்சு என்னை பிடிச்சியா ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு இவ இது பண்ணுறா. பார்த்தியா உனக்கு பிடிக்கிறதுக்காக தான் பண்ணினது இது, மற்றபடி நான் கல்யாணம்லாம் பண்ணிக்கலை அப்படிங்கிறா. ஆனால் இவளுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. போலீஸ்கார் சொல்கிறாரு, வா இனிமேல் நீ ஜெயிலுக்கு தான், வெளியவே வர முடியாது, வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே வந்து ஜெயிலில் இருக்கிறா ஜெயிலில் இருக்கா. அவளை பார்க்கறதுக்காக ஜோஹானும் அந்த சீனியரும் வராரு. வந்ததுக்கப்புறம் பார்க்குறாரு. இவளை பார்த்ததுக்கப்புறமா வந்து, இப்போ நான் இருக்கிற லைஃப் தானே நீ இருக்கணும்னு நினச்ச, ஆனால் இப்போ இப்படி இருக்கியே அப்படின்னு ஜோ வந்து கேட்குறா. ஆனால் இவள் வந்து இன்னுமே திருந்தலை, ஒரு மாதிரி திமிராக தான் பேசுகிறா. என்ன உன்னோட செகண்ட் மேரேஜும் எண்டாயிருமே, உன்னோட ஸ்கேமில் தான் ஃபஸ்ட்டு மேரேஜ் எண்டாச்சு அப்படிங்கிறான். இவன் சொல்கிறா, என்ன நீ பேசுகிற, தெரிஞ்சு பேசுகிறியா, நான் ஒன்றும் இவரை கல்யாணம்லாம் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறா. என்ன தான் நீ கல்யாணம் பண்ணனாலும் பண்ணலைனாலும், ஆனால் என் ஹஸ்பண்ட் பரவாயில்ல, என்னை மட்டும்தான் கல்யாணம் போய் நான் என் கூட மட்டும்தான் இருக்கும்னு நினச்சாரு, ஆனால் நீ இப்படி இல்லை அந்த மாதிரியெல்லாம் ஒரு மாதிரி கேவலமாக பேசுவாள். சீனியரும் வந்து எவ்வளவோ எடுத்து சொல்லுவார். ஆனாலுமே ஷூ வந்து ஜோவை புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லைங்க. அவள் இன்னும் அந்த பழி வாங்குற இதுலேயே தான் பேசிகிட்ருக்கா. அது வந்து நம்ம சீனியருக்கும் சுத்தமாக பிடிக்கல. நீ ஏன் இன்னும் இப்படி இருக்கிற, இவள் ஜோ வந்து குட் கேர்ள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. எனக்கு இவளை ஸ்கூல்லேருந்து தெரியும், இவெல்லாம் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறா. ஆனாலுமே இவன் என்ன சொல்கிறான்னா, என் லைஃப்பை உனக்கு புரிஞ்சிக்க முடியாது, கொஞ்சம் புவராக இருக்கங்காட்டி புரிஞ்சிக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறா. அப்புறம் வந்து நீ என்ன இப்போ இருக்க இதாக இருக்கேங்கிற, இல்லை சீனியர் கொடுக்குற நரிஷ்மெண்ட்டால் தான், அதனால தான் நான் கொஞ்சம் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஏதோ கிஃப்ட் கொண்டு வந்திருப்பா போல், அதனால் அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜோவும் அந்த சீனியரும் சேர்ந்து உட்காந்து காஃபி குடிச்சிட்ருப்பாங்க. சுஹானுக்கு வந்து கண்டிப்பாக 20 வருஷமாவது ஜெயில் இருக்கும் போல் வாழ்க்கை ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க.
பேசிகிட்டு இருக்கும்போது வந்து அங்கே வந்து சீனியர் கேட்குறாரு, என்ன இப்போ ஃபஸ்ட்டை விட இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கா, என்ன காரணம் அப்படிங்கிறாரு. எல்லாம் நீங்கள் கொடுக்குற நரிஷ்மெண்ட்டு தான் சீனியர் அப்படிங்கிறான். சும்மா இப்போ பார்த்தாலும் ஜோக் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு நோட் மாதிரி ஏதோ இருக்குது, அதுக்குள்ளே வந்து ஏதோ ஒரு ஃபோட்டோஸ் இருக்குது. என்ன ஃபோட்டோன்னு பார்த்தா நம்ம கு ஷூஹான் அப்புறம் இன்னொருத்தவங்க எல்லோரும் சேர்ந்து எடுத்த ஸ்கூல் டைமில் எடுத்த ஒரு பிக்சர் தான். அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. அந்த நம்ம ஜூ வந்து காசை திருடிடுறாள்ல. அப்போ அவங்க டீச்சர் வந்து கேட்குறாங்க, நீ தானே காசு திருடினா, இதான் வந்து ஒரு பொண்ணை கம்ப்ளைண்ட் பண்ணிச்சுங்கிறாங்க. அப்போ வந்து ஜூ எல்லாருமே வராங்க, எல்லோரும் அவளுக்கு வந்து காப்பாற்றுறாங்க. இல்லை அவள் இப்படிப்பட்ட கேரக்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேம்க்கு எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா வந்து அவங்க மேம் வந்து சொல்கிறாங்க, சரி ஜோ வந்து உன் ஃப்ரெண்டுனா ஓகே, அவள் உன்னை பார்த்துக்குவான்னு சொல்லி இவங்க எல்லோரும் தான் வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வராங்க. அப்போ தான் வந்து ஜோவும் சொல்கிறா, அந்த கூகு சொல்கிறாரு, உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் காப்பாற்றுவோம், நீ எதுக்கு கவலைப்படாத, அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம எல்லோரும் ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கை கொடுத்து இது பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நினச்சி பார்க்குறா. அப்போ தான் வந்து நம்ம சீனியர் கேட்குறாரு, ஏன் என்னாச்சு அப்படிங்கிறாரு. இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறா. அதனால் மனசுக்குள்ள நினச்சிருக்கேன், ஆனால் வெளியே ஒன்றும் எதுவும் சொல்லியிருக்க மாட்டா. அப்புறம் தான் வந்து நம்ம சீனியர் கேட்பார் அவள் கையை பிடிச்சிட்டு, எவ்வளோ நாள் தான் இப்படியே இருப்ப, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிம்பாரு. என்னை நீ கல்யாணம் பண்ணிட்டேன்னா உன் லைஃப் வந்து ஸ்மூத்தாக போகும், உனக்கு இனிமேல் என் ஃப்யூச்சரில் எந்த டியர்ஸுமே வராது, நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்பா. இவள் ஒரு நிமிஷம் வந்து ஷாக் ஆகிடுவா. ஷாக் ஆனதுக்கு அப்புறமா வந்து கேட்பார், என்ன நீ நினச்ச மாதிரி அவளுக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிருச்சில்ல, அப்புறம் என்ன அப்படிம்பாரு. அப்போ வந்து அதே டைம் வந்து என்னென்னா அந்த சீனியர் ஃபோனுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் சம்திங் வந்திருக்கும், வீடியோ வந்திருக்கும். என்னென்னா நம்ம கு இருக்கார்ல, அவர் வந்து அவரால் தாங்க முடியாமல் ஒரு மாதிரி டிப்ரெஷனாக மென்டல் மாதிரி பிஹேவ் பண்ணுவார். அதுதான் சொல்ல. அப்புறம் மறுபடியும் நம்ம அதை தான் காமிச்சதுக்கப்புறமா சீனியர் சொல்லுவார், எல்லாருக்கும் தண்டனை கிடச்சிருச்சில்ல, அப்புறம் என்ன, பாஸ்ட்டு மறந்துடு, ஒரு நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பார். இவளுக்கு சிரிச்சதுக்கப்புறம், ஆமாம் இது வந்து இந்த லைஃபோட எண்டு தான், எண்டு மட்டும் இல்லை இன்னொரு லைஃபோட பிகினிங் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்போ 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க ரெடியாக இருக்கிறாங்க போல். இவங்களும் வந்து சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. இதோட இந்த ஸ்டோரி முடியுது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.